எல்லோருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம இட்லி தோசைக்கெல்லாம் வந்து சூப்பராக வந்து ஒரு சட்னி ஒரு 2 நிமிஷத்தில் வந்து ரெடி பண்ணுற மாதிரியான 2 வகையான சட்னி ரெசிபிஸ் வந்து நம்ம பார்க்கலாங்க. ஃபஸ்ட்டு வந்து நம்ம புதினா சட்னி வந்து ரெடி பண்ணலாம். கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாங்க. எண்ணெய் லேசாக சூடானதும் சின்ன வெங்காயம் பார்த்திங்கன்னா 2 கையளவுக்கு சேர்த்துக்கலாங்க. இது கூடவே 1 ஸ்பூன் மல்லி, 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாங்க, 1/2 ஸ்பூன் சீரகம், காரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 வரமிளகாய் சேர்த்துருக்கேன். இது எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா நம்ம வதக்கிக்கலாங்க. வெங்காயம்லாம் நல்லா வறுபட்டு பச்சை வாசம் இல்லாமல் வரணும். மசாலா நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரு பழுத்து தக்காளி பழமாக பெரிய தக்காளி வந்து சேர்த்துருக்குறேங்க. இது கூட நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு ஃப்ரெஷ்ஷான புதினா வந்து சேர்த்துருக்குறேங்க. எங்கள் வீட்டில் வந்து புதினா பெருசாக யாரும் லைக் பண்ண மாட்டாங்க அந்த ஃப்ளேவர் வந்து. அதனால் வந்து நான் கொஞ்சம் கம்மியாக வந்து ஒரே கைப்பிடி அளவுக்கு தான் சேர்த்துருக்கேன். நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா 2லேருந்து 3 கூட சேர்த்துக்கலாங்க. ரொம்ப நல்ல ஃப்ளேவர் வந்து சேர்த்து சாப்பிடுவீங்க அப்படின்னா 2லேருந்து 3 கூட சேர்த்துட்டு நல்லா வந்து வதக்கி விட்டுக்கோங்க. ஒரு கைப்பிடியெல்லாம் சேர்த்தும் போது உங்களுக்கு பெருசாக வந்து புதினா ஃப்ளேவரே தெரியாது, நல்லா இருக்குங்க சாப்பிட்றதுக்கு. புதினா வந்து நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரு 1/4 மூடி தேங்காய் சேர்த்துட்டு கூடவே கொஞ்சமாக வந்து சட்னிக்கு தேவையான அளவுக்கு உப்பு, ஒரு கொட்டை புளி வச்சு நம்ம இதை வந்து பார்த்திங்கன்னா ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு நல்லா ஆற விட்டுக்கலாங்க. வதக்கி விட்ட மசாலா எல்லாமே நல்லா ஆறினதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு லைட்டாக கொரகொரப்பாக வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். சூப்பரான புதினா சட்னி வந்து நமக்கு ரெடி ஆகிடுச்சுங்க. அடுத்ததாக பொட்டுக்கடலை சட்னி செய்யலாங்க. கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு சின்ன வெங்காயம் வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கலாங்க. இது கூட 1/2 மூடி தேங்காய் வந்து கட் பண்ணி சேர்த்துருக்கேன். 2-3 கொத்து கருவேப்பிலையை வந்து உருவி சேர்த்துக்கலாங்க. இது கூடவே காரத்துக்கு வந்து ஒரு 4 சின்ன வரமிளகாய் எடுத்திருக்கேன். பொட்டுக்கடலை வந்து ஒரு 4லேருந்து 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கலாங்க. கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாம். முக்கியமாக சின்ன வெங்காயம் வந்து நல்லா வதங்கிட்டுங்க. கொஞ்சமாக புளி சேர்த்துக்கலாம். ஃபைனலாக வந்து ஒரு 2 பூண்டு சேர்த்துட்டு கூடவே வந்து தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு கொஞ்சமாக வந்து கொத்தமல்லி தழை வந்து பச்சையாக சேர்த்துக்கலாங்க. இப்போ வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதை வந்து நல்லா ஆற விட்டுக்கலாங்க. மசாலா நல்லா ஆறினதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு கொஞ்சமாக கொரகொரப்பாக அரைச்சி எடுத்தோம்னா சூப்பரான பொட்டுக்கடலை சட்னியும் நமக்கு ரெடி ஆகிடுச்சுங்க. இந்த 2 வகையான சட்னி வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நான் வந்து இட்லி கூட பரிமாறிக்கிறேன். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பார்த்ததுக்கு நன்றிங்க. மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.